Happy morning, cuties. Glory to Montfort. Today we will learn about the topic matter. Do you know about matter? Okay, I will explain. Matter is anything that occupies space and have mass. Matter means பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். For example, நம்மளுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுற திங்ஸ் such as பென், பென்சில், பேக், எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொருள்கள் அப்படின்னா அதுக்கு காமனாக 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். தட் மீன்ஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ். இந்த 2 காமன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பொருள்கள் சொல்லுவோம். கிளியர்? Next, I will explain about classification of matter. Matters are classified into 2 types. First one is pure substance and second one is impure substance. What do you mean by pure substance? Pure substance means made up of same kind of elements. For example, we are going to jewelry shop na, நம்ம ஜுவல்லரி ஷாப் போய் என்ன செய்வோம்? 916 கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ 916 கோல்டுங்கிறது பியூர் ஃபார்மில் இருக்கும். தட் மீன்ஸ் அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சேம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அதுமாதிரி சேம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். Pure substances are classified into 2 types. First one is elements and second one is compounds. Element means தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். Compound means சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். First I will explain about elements. Elements means தனிமம். So elementங்கிறது simplest form of pure substance made up of one kind of atoms இருக்கும். Elements cannot be broken into simpler substance. Elements நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா break பண்ண முடியாது. For example, gold, silver, copper and iron. ஸோ இது நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக வந்து என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு பொருளை வந்து நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ண முடியலையோ அந்த சிம்பிளஸ்ட்டு ஒன்றை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, I will explain about the topic compound. Compound means சேர்மம். Compound is made up of 2 or more different chemical elements combined in a fixed ratio. Compounds can be broken into simpler substance. For example, water எடுத்துருக்கோம். வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2O. ஹைட்ரஜனுங்கிற ஒரு எலமெண்ட்டும் ஆக்சிஜனுங்கிற எலமெண்ட்டும் கம்பைன் ஆகி நமக்கு வாட்டருங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ காம்பவுண்டுங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ணி எலமெண்ட்ஸாக என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். கிளியர்? நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் impure substance. Impure substances are classified into 2 types. First one is homogeneous and second one is heterogeneous. Next, first I will explain about homogeneous. Homogeneous means uniform composition. That means ஒரு படித்தான கலவை. அதாவது இந்த சொல்யூஷனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியாது, கிளியராக தெரியாது. ஸோ அதுமாதிரி கிளியராக தெரியாத சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எதை எடுத்துக்கலாம்னா சால்ட் சொல்யூஷனை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டரில் சால்ட்டை மிக்ஸ் பண்ணணும்னா சால்ட் ஆர் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். தேர் இஸ் நோ சால்ட் சீன் ஆன் த வாட்டர். ஸோ இந்த மாதிரி எனக்கு மிக்ஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் வந்து எந்த ஒரு சொல்யூஷனில் தெளிவாக கிளியராக தெரியலையோ அந்த சொல்யூஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹெட்ரோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ்னாவே என்ன மீனிங் அப்படின்னா வேறு வேறு. நம்ம ஒரு சொல்யூஷனில் என்னென்ன காம்போனன்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறோமோ அது நமக்கு வந்து கிளியராக தெரியும். அந்த மாதிரி கிளியராக நமக்கு காம்போனன்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா ஹெட்ரோஜீனியஸ் சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம் செய்யலாம் அப்படின்னா ஆயில் அண்ட் வாட்டர். நம்ம வாட்டரை
ஆயிலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் தனி ஒரு லேயராகவும் வாட்டர் ஒரு லேயராகவும் செப்பரேட்டாக தெரியும். அதுமாதிரி செப்பரேட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான சொல்யூஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். கிளியர்? ஓகே குட்டீஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேட்டர்னா என்ன, அதில் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா. கிளாஸிஃபிகேஷனில் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா. இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனை நம்ம வீட்டிலே ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக பண்ணி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை யூஸ் பண்ணி ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் எப்படி மேக் பண்ணுறது, ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் எப்படி மேக் பண்ணுறது நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக வீட்டில் பண்ணி பார்க்கலாமா குட்டீஸ்? தேங்க்யூ.